சொன்னேன் இல்லையா, அந்த 5 ஆடுகளுடைய குணாதிசயங்களை சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒப்பிட்டு வச்சிருக்கேன். அதை உங்க கூட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆடு பசும்புல் வெளியில் இருக்கிற ஆடு, அது ஒரு செல்ஃபிஷான மனிதனை குறிக்கும். ரெண்டாவது ஆடு மியூசியம்ல இருக்கிற ஆடுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பெயர் கிறிஸ்தவர்களை குறிக்குது. மூன்றாவது ஆடு சர்க்கஸ்ல இருக்கிற ஆடுன்னு நான் சொன்னேன் இல்லையா, வித்தை காட்டுற இடத்துல இருக்கிற ஒரு ஆடு, இது கிறிஸ்து இல்லாத ஒரு ஆடுன்னு நினைச்சுக்கோங்க. நான்காவது ஆடு வீட்டு வேலைக்காக விட்ட ஒரு ஆடு, அதாவது உலக காரியத்தை தன் சிந்தையில வச்சு உலகத்துக்காக உலகத்தின் போக்குல வாழ்ற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. அஞ்சாவது ஆடு கிறிஸ்துவின் அன்பிற்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெறுவதற்காக கிறிஸ்து காட்டிய வழியில் கிறிஸ்துவோடு நடக்கிற ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு நான் ஒப்பிட்டு சொல்றேங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே கிறிஸ்துவோட கையில இருக்கிற ஆட்டுக்குட்டியா இருக்கணும்னு நினைப்பீங்க. இந்த ஆட்டுக்குட்டியை அப்படியே சொகுசா ஜம்முன்னு வாழும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க.